ஜோம்பி. ஜோம்பி அப்படிங்கிற பேர் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே. ஹாலிவுட் படங்கள் பார்க்குற நிறைய பேருக்கு அந்த ஜோம்பிகளை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும். அதாவது இறந்து போன மனிதர்கள் திடீர்னு உயிர் பெற்று வந்து உயிரோடு இருக்கிற மனிதர்களை கொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏன் கொல்றோன்னு எந்த சிந்தனையும் இருக்காது, தன்னிச்சையாக முடிவெடுப்பாங்க. அந்த மாதிரியான மனிதர்களை தான் வந்து ஜோம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்ததுக்கு பிறகும் மனிதர்களை பழி வாங்கணுங்கிற நோக்கத்தோட அந்த மனிதர்களுடைய செயல்பாடு இருக்கும். இது ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு குணம் இன்றைக்கி உண்மையாக இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறத உளவியல் ரீதியாக இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நிறைய மனோ தத்துவ நிபுணர்கள், உளவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜோம்பிக்கல்ல 2 வகையான குணம் இருக்குது. ஒன்று நல்ல ஜோம்பி, இன்னொன்று கெட்ட ஜோம்பி அப்படிங்கிறாங்க. கெட்ட ஜோம்பின்னா என்ன? ஒரு செயலை வந்து நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது. ஒவ்வொரு தோல்விக்கும் வந்து காரணங்களை கண்டுபிடிச்சி நம்மளே ஆறுதல் படுத்திக் கொள்வது. எந்த விதமான சுய நினைவும் இல்லாமலேயே ஒரு சில செயல்களை செய்வது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில பேர் பழக்கப்பட்டிருப்பாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் பழகுனீங்கன்னா தினமும் 5 மணிக்கு உங்களுக்கு முழிப்பு வந்துடும். 3 மணிக்கு எந்திரிச்சு பழக்கப்படுத்தி பாருங்கள், உடனே உங்களுக்கு முழிப்பு வரும். அப்படி ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் ஒரு சில பழக்கத்தை நம்ம கொண்டு போகிறது மூலமாக அது வழக்கமாகவே மாறி அது நம்முடைய குணமாகவே மாறிடும். சில பேருக்கு வீட்டிலேருந்து அலுவலகத்துக்கு வாகனத்தில் போகிறாங்கன்னு வைங்களேன், எந்த சுயநினைவும் இல்லாமையே அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க உடம்பு மட்டும் இருக்கும், அவங்க மனசு இந்த நிலை எங்கேயோ இருக்கும், வண்டி போயிட்டே இருக்கும். எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், எப்படி இதை தாண்டி வந்தேன் அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்படியே பழகியிருப்பாங்க. தினம் அதே பாதையில் வந்து கண்ணு மட்டும்தான் பார்க்குமே தவிர உடல் உயிரோடு தான் இருப்பாங்க. இருந்தாலும் அசைவற்ற நிலையில் என்ன நடக்குன்னே தெரியாமல் அந்த வண்டி போயிட்டு இருக்கும். அதே மாதிரி வாகனம் 4 சக்கர வாகனம் கார் ஓட்டுறவங்கலாம் கூட உண்டு. இப்போ எந்த இடம் போயிட்டுருக்கோம், எத்தனை கிலோமீட்டர் போயிட்டுருக்கோம், கூட யார் இருக்கா, எதை பற்றியுமே சிந்தனை இல்லாமல் ஒரு அரை தூக்க மனநிலையில் அவங்க வந்து அரை விழிப்பு நிலையில் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இது கூட அந்த ஜோம்பிகளுடைய குணம் அப்படின்னு அந்த உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மனித இனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜோம்பிகளில் உள்ள கெட்ட குணங்களால் பல பிரச்சனைகள் இன்றைக்கி வந்து சமூகத்தில் ஏற்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயும் சில நல்ல ஜோம்பி குணங்களும் உண்டு. கெட்ட ஜோம்பி குணங்களில் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் எஞ்சோடனே நம்ம ப்ரஷ் பண்ணுறோம். ஏன் ப்ரஷ் பண்ணுறோம், எப்படி ப்ரஷ் பண்ணுறோம், எதுக்கு என்ன ஏது எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு அனிச்சை செயலாக பல் விளக்கணும், அதன் பிறகு வாய் குப்பளிக்கணும், அப்புறம் காலை கடன்களை கழிக்கணும் அப்படின்னு ஒரு ரொட்டீனாக நம்ம ஒரு சில வேலைகளை எந்தவித காரண காரியமும் இல்லாமல் நம்ம பண்ணிகிட்ருப்போம் சில நேரங்களில். அதைத்தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஜோம்பி குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எதனால் பல்லை விளக்குறோம், பல் சுத்தமாகறதுக்காக விளக்குறோம். ஆனால் அது சுத்தமாகிற அளவுக்கு அதை விளக்குவோம்னா மாட்டோம். குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குளிப்போம், காக்கா குளியல் மாரி போடுவோம். ஆனால் உண்மையிலே குளிர்வித்தல் அப்படிங்கிற அந்த வினை, அந்த தொழில் அங்கே நடக்குதானா நடக்காது. அதைத்தான் அவங்க வந்து குறிப்பிட்றாங்க. எந்த நோக்கத்துக்காக ஒரு செயலை செய்யணுமோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் அந்த செயல் மட்டும் நிறைவேறி கொண்டே இருக்கும். அதுதான் ஜோம்பிக்களுடைய குணம்ங்கிறாங்க. அப்படி இறந்து போன அந்த மனிதர்களுடைய அந்த ஜோம்பிக்கள் குணம் இன்றைக்கி உயிருள்ள எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே நிறைய இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை அழிக்கணும் அப்படின்னா நல்ல ஜோம்பிகளுக்கான குணங்கள்னு சிலது இருக்குது. நமக்கு சொல்லக்கூடிய காலம் தவறாமை, அதன் பிறகு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஒரு சவாலாக பார்ப்பது, வெற்றிகரமாக முடிப்பது, எதையும் தள்ளி போடாமல் இருப்பது, காரணம் சொல்லாமல் இருப்பது அப்படின்னு நம்முடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு தேவையான தனி மனித ஆளுமைக்கு தேவையான எல்லா பண்புகளையும் அவங்க வந்து நல்ல ஜோம்பிகளுக்கான குணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஜோம்பிகள்கிட்ட இருக்குமானே இருக்காது. ஆனால் அதை நல்ல ஜோம்பிகளுக்கான குணம்னு அடையாளப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி பண்புகளை வளர்த்து கொள்வதன் மூலமாக இந்த கெட்ட ஜோம்பி குணங்களை குறைத்து கொள்வதன் மூலமாக உளவியல் ரீதியாக நம்ம வெற்றி பெற்ற மனிதராக வர முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.